ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பென்னு வந்து குட் ஒன்னுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, எத்தனை பென் இருக்குது மொத்தம்? சார் 132 + 12 அது வந்து 144 பென்ஸ் இருக்கு மொத்தம். அப்போ என்னாச்சு, சாம்பிள் ஸ்பேஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 132 + 12 தட் இஸ் ஈக்குவல் டு 144. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்குது, ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் போட்டுங்க. 132 வந்து குட் பென் இருக்குது கரெக்டுங்களா. மீதி ஆ 12 வந்து டிபெட்டிவ் இருக்குது கரெக்டுங்களாம்மா. மீதி 12 வந்து டிபெட்டிவ் இருக்குது கரெக்டாம்மா. ஆ சார். இப்போ சொல்கிறேன், நீ என்ன சொல்லிக்கிறான்? Sir, find the probability that one pen is taken out at random and find the probability that the pen taken out is a good one. ஓகே, அப்போ லெட் E1 பி த ஈவெண்ட் ஆஃப் த குட் ஒன் கரெக்டுங்களா. அப்போ Yes. டேரெக்டாக ஆயிடுச்சு, குட் ஒன்று என்ன தெரிஞ்சு 132, குட் ஒன்று 132 தெரிஞ்சிச்சு. அப்போ டேரெக்டாக என் ஆஃப் E2 வந்து E1 வந்து 132. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்னாச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு 132 டிவைட் பை 142. இதை டிவைட் பண்ண என்ன வரும்? Sir, 12 டிவைட் பண்ண முடியுமா? 12 பண்ண முடியும். இது 12 டைம்ஸு, இது 11 டைம்ஸு. அப்போ 11/12 sir. சைடு. அடுத்து E2. E2 வந்து என்ன ஈவெண்ட், டிபெட்டிவா. E2 இஸ் அ டிபெட்டிவ் ஈவெண்ட். அப்போ n ஆஃப் E2 தெரிஞ்சிச்சு. ரிமைனிங் டிபெட்டிவ்னா வந்து 12. அப்போ 12 எழுதிக்கலாமா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 என்னடா கண்ணு, 12/144. Sir. அப்போ கட்டாச்சுன்னா என்ன ஆகும், இது 1 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். அப்போ 1/12 கரெக்டாமா. Sir. ஸோ அவ்வளோதான், டிபெட்டிவ் ஐட்டம் ஆர் குட் ஒன், இது ரெண்டுக்குமே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. 7th கொஸ்டின் கரெக்டாமா.